வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. இதில் நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். 1964ஆம் ஆண்டு வாலியுடைய பொற்கால ஆண்டு, ஒரு மறக்க முடியாத ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு காரணம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாலி ஏதாவது ஒரு படத்துக்கு ஏதாவது ஒரே ஒரு பாட்டு தான் எழுதிட்டு இருந்தார் வாலி அவர்கள். ஆனால் 1964ஆம் ஆண்டு முதலாக கற்பகம்ங்கிற படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதினார். அதே வருடத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு படகோட்டி படத்தில் எல்லா பாட்டையும் எழுதினார். இன்னும் சொல்ல போனால் படகோட்டி அப்படிங்கிற டைட்டிலேயே வாலி அவர்கள் தான் வைத்தார் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இதற்கு அத்தனைக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது தான் 1963ஆம் ஆண்டு வந்த ஒரு பாடல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பாடல் இடம்பெற்ற படம் எது சார், அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாடல் இதயத்தில் நீ அப்படிங்கிற திரைப்படம். அந்த பாட்டு இன்னமும் இதயத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு பாட்டு. கவிஞர் வாலி அவர்கள் இதயத்தில் நீ அப்படிங்கிற படத்தில் எழுதிய அந்த பாடலுக்கு ஜெமினி கணேசனும் தேவிகாவும் நடிச்சிருந்தாங்க. ஒரு மிகச்சிறந்த இயக்குனர்னு இன்னைக்கும் கொண்டாடப்படுகிற, எல்லோராலும் மதிக்கப்படுகிற முக்தா வி சீனிவாசன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்தினுடைய அந்த அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு இன்னைக்கும் என் மனம் கவர்ந்த பாட்டு. என்னங்க உங்களுக்கு மட்டும் சொந்த மாதிரி சொல்றீங்க, எங்களுக்கும் தான் அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ற அந்த பாட்டு, பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பிபி ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு மகரந்த குரல், ஒரு குல்கந்து குரல், ஒரு குலோப் ஜாமுன் குரல். அந்த அவருடைய குரலை கேட்டாலே போட எல்லா துக்கமும் காணா போச்சுரா அப்படின்னு நாம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த பாட்டை அவர் அப்படித்தான் பாடியிருப்பார். எல்லா பாடல்களையும் பிபி ஸ்ரீனிவாஸ் அப்படித்தான் பாடியிருப்பார். அவர் வேறு விதமாக பாட நினைத்தாலும் கூட ஒரு குல்கந்து பாடலாக, ஒரு குலோப் ஜாமுன் பாடலாக, ஒரு ரசகுல்லா பாடலாகத்தான் அது அமையும். ஏன்னா அந்த குரல் அப்படி ஒரு குரல், அந்த அவருடைய வாய்ஸ் அப்படி ஒரு மெஸ்மரிச வாய்ஸ். அந்த பாட்டு அற்புதமான பாட்டு. பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, மெல்லிசை மன்னர்கள் அவங்க அந்த பாட்டை இசையமைச்சிருப்பாங்க. பூவரையும் பூங்கு. ஜெமினி கணேசன் பேரழகங்க. அவர் காதல் மன்னன்லாம் சொல்றோமே, அவர் மன்னன், அழகுலேயே மன்னன். அவரெல்லாம் நம்ம கொண்டாடவே இல்லைங்க. ஒரு 2 பெரிய சிங்கங்கள், எம்ஜிஆர் சிவாஜிங்கிற சிங்கங்களுக்கு மத்தியில அவர் தனியா ஜெயிச்சதுங்கிறது மிகப்பெரிய சரித்திரம். அது அந்த பாட்டுக்கு அந்த ஆரம்பத்துல ஜெமினி கணேசன் ரொம்ப நம்மெல்லாம் போட்டுக்கிற மாதிரியான ஒரு சட்டையை போட்டுட்டு அது இயல்பா அப்படி நடந்து வருவார் பாருங்க. கொன்னுடுவோம் மனுஷன். நம்மளையே கொண்டுட்டானாக்கா அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி காதல் ஐ லவ் யூ ஜெமினின்னு கத்திருப்பாங்க மனசுக்குள்ளாரையாவது. அந்த அளவுக்கு ஜெமினி பேரழகனா இருப்பாருங்க அவர். ஐயோ, அப்படிலாம் ஒரு கலைஞனை நீங்க பாக்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அவ்வளவு இயல்பா நடந்து வருவார் அந்த பாட்டுல. அந்த பாட்டு எங்க எடுத்ததுன்னு முக்தா சீனிவாசன் அவர்களுடைய மகன் முக்தா ரவி அண்ணாட்ட நான் கேட்டேன். இது சாத்தனூர்லையும் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற அந்த பூண்டி நீர்த்தேக்கத்துலேயுமா மாறி மாறி எடுத்தது அப்படின்னு சொன்னார். ஸ்ரீதர் சாருக்கும் இந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிக்கும். சாத்தனூரில் நிறைய எடுத்திருக்காரு, அவருக்கு அது ரொம்ப லொக்கேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்தினுடைய வருகிற பல காட்சிகள் சாத்தனூர்லேயும் டேம்லையும் இங்கே பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்துலையுமா எடுத்திருக்காங்க அப்படின்றத முக்தா சீனிவாசன் அவருடைய மகன் முக்தா ரவி என்ன சொன்னார். நான் நிறைய தகவல்களை அவர்கிட்ட தெரிஞ்சு தெளிவுபடுத்திக்குவேன். நான் உலகம் சுற்றும் வாலிபன், திரிசூலம், சகலகலா வல்லவன், இந்த வசூல் பற்றிய விஷயங்களை நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டது போல முக்தா ரவி அண்ணாகிட்டையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பல பேர் எம்ஜிஆர் தான் வசூல் சக்கரவர்த்தி, என்ன நீங்க சிவாஜி எல்லாம் சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கறாங்க. நிஜத்தை யாராலையும் மறைக்க முடியாது. எம்ஜிஆர் வசூல் சக்கரவர்த்திங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது என்ன. ஆனா சிவாஜி வசூல் சாதனை செய்யலைங்கிறதையும் நீங்க ஒத்துக்கத்தான் வேணும். வசூல் செய்ய சாதனை செஞ்சிருக்காருங்கிறதையும் ஒத்துக்கத்தான் வேணும். அதை இந்த இடத்துல அது தேவையில்லை. இருந்தாலும் ஒரு நண்பர் ரொம்ப கொதிச்சு எம்ஜிஆருடைய பயங்கர வெறியர் அப்படின்னாரு. நானும் எம்ஜிஆர் வெறியர் தாயா அப்படின்னு சொன்னேன்னா அவருக்கு புரியலை. அதனால அதை விட்டுருவோம். பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா.
அடுத்தது வாலி அவருடைய வரிகளை பாருங்க. நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே, நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே, நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே, நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே. சேர்க்கிறார் இப்ப. வடிவங்கள் மறைந்து விடும் வண்ணங்கள் மறையாதே. வடிவங்கள் மறைஞ்சிரும், ஆனா வண்ணங்கள் மறையாதே. வடிவங்கள் மறைந்து விடும் வண்ணங்கள் மறையாதே. பூவரையும் பூங்குடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. டிங் 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 டெடன் டெடன். அந்த இடத்துல ஒரு ஹம்மிங் கொடுப்பாரு பிபிஎஸ். ஓஹோ ஓஹோ டிங் 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 டிங். கண்ணமெனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குறைத்தாயே, கண்ணமெனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குறைத்தாயே, கொஞ்சி வரும் புன்சிரிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இறைத்தாயே, கொஞ்சி வரும் புன்சிரிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இறைத்தாயே. உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மாறாதே. உருவங்கள் மாறலாம், உள்ளங்கள் மாறாது. பூ வரையும் பூங்கொடியே, பூ வரைகிற பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா. பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, பொன்மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. கவிஞர் வாலி அவர்களுக்கு, முக்கா சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு, ஜெமினி கணேசனுக்கு, தேவி அம்மாவுக்கு, விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு, இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்வெல்லாம் இந்த பாட்டு இப்படித்தான் கூட வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாட்டை நீங்கள் ஒரு தடவை கேளுங்க. இந்த பாட்டு உங்களுடையே தொடர்ந்து ஆயுள் பரியந்தம் வரைக்கும் இந்த பாட்டுக்கும் நமக்கும் ஒரு உறவு வந்துடும். வணக்கம்.